வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோர்ட்டில் டிவோர்ஸ் முடிஞ்சதும் நிலா கோவமாக அழுதுகிட்டே வர்றாங்க. சோழன் கெஞ்சின்னு கெஞ்சிக்கிட்டே வர்றாரு. ஆனால் அவங்க துளி கூட சட்டை பண்ணாமல் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் நிலான்னு கூப்பிட இவங்க யாரையும் சட்டை பண்ணாமல் ரூம்குள்ளே போய் பர்ஸை பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு பெட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நிலா. கரெக்டா சோழன் கொண்டு வந்து காரை நிறுத்துறாரு. எல்லாருமே டே சோழா அப்படின்னு அவர்கிட்ட போறாங்க. உள்ளர உட்கார்ந்துருக்க நிலாவுக்கு மனசே ஆறல. வாழ வந்தான் சொன்னதையே நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் காதல் ஜோடி, வீட்டை விட்டு தப்பிச்சு வந்திருக்கீங்க. நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா உங்களை பிரிச்சு உங்க அப்பா வேறொருத்தர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அவன் தாம்மா சொன்னான் அப்படின்னு சொன்னதை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க நிலா. சோழன் பக்கத்துல வர டேய் சோழா என்னடா ஆச்சு, டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன, என்னடா ஏண்டா அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கையை பிடிச்சிக்கிற பாண்டி டேய் என்னடா என்னாச்சுன்னு சொல்லுடா டேய் அப்படின்னு கேட்டுக்கிட்டே கூடவே நடக்கிறாரு. பல்லவனும் அண்ணன்னு வந்த கையை பிடிக்கிறாரு. பட் சோழன் எதையுமே கண்டுக்காம உள்ளர போயிட்டு இருக்காரு. அண்ணே என்னன்னு எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் சோழா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சேரனும் பாண்டி பல்லவன் நடேசன் 4 பேரும் பின்னாடியே போறாங்க. டேய் சோழா ஏதாவது சொல்லிட்டு போடா அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க வீட்டுக்குள்ள வந்து ஃப்ரிட்ஜ் மேல கையை வச்சுட்டு நிக்கிறாரு சோழன். உடனே சேரன் நிலாவோட ரூம் கதவை தட்டி நிலா கொஞ்சம் வெளியே வர்றியாப்பா நிலா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. நிலா கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. வாப்பா வா அப்படிங்கிற சேரன் டேய் சோழா சொல்லுடா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. சோழன் அப்போ கூட அசராம என்ன கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது, இதோ மேடம் தான் என் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்களே, எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்டேயே கேட்டுக்கோ அப்படின்னு ரொம்பவும் ஆத்திரமும் ஆத்தாமையுமா சொல்லிட்டு போய் சோஃபால உட்காந்துடுறாரு சோழன். நிலா என்னாச்சுப்பான்னு சேரன் கேட்குறாரு. இருங்கன்னுங்கிற நிலா கொஞ்சம் சோழன் பக்கமாக வந்து நான் ஏன் முடியாதுன்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாதா, நான் என்ன வாய்க்கு வந்த மாதிரி உங்களை மாதிரி அடிச்சு விடுற ஆளா அப்படின்னு நிலா கேட்க சோழன் ஒரு மாதிரி வெறுமையும் ஆத்திரமா பாக்குறாரு. நிலா என்னாச்சுப்பா, அவன் டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொன்னதும் நாங்களும் பதறி அடிச்சு ஓடி வந்தோம்ப்பா, என்னப்பா ஆச்சு சொல்லுப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு பதட்டமா கேட்கிறாரு சேரன். அண்ணே திரும்ப எங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுங்கிறதுல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு நிலா சொல்ல எல்லாரையும் 2 பேரையுமே மாறி பாக்குறாங்க. சோழன் எங்கேயோ பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. எனக்கு எப்படின்னு இந்த கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நிலா கேட்க எல்லாரும் சோழனையும் நிலாவையும் மறுபடியும் மாறி பாக்குறாங்க. எங்க வீட்டில் ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அது எனக்கு பிடிக்கல. சோழன் கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். அவர் வேலை என்னன்னு என்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விடுற வேலை மட்டும்தானே. என் நேரம் என்னை கூட்டிட்டு போறது தெரிஞ்சு எங்க அப்பா என்னை தேடி ஆளுங்களோட வந்தாரு. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனோம் அப்படின்னு நிலா அழுகையும் ஆத்திரமா சொல்லிட்டு இருக்க எல்லாரும் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாதான் தப்பிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது, அதனால தானே நாங்க கல்யாணம் பண்ணணும், அதுதானே நடந்துச்சு அப்படின்னு நிலா கேட்க ஏன் இப்ப திடீர்னு இதை கேக்குதுன்ற மாதிரி எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆமாப்பாங்கிறாரு சேரன். அதுதானே நடந்துச்சுன்னு அவரும் சொல்றாரு. அது எல்லாமே பொய்ன்னு அப்படிங்கிற நிலா சோழனை வெறிச்சு பாக்குறாங்க. எல்லாரையுமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. எல்லாரும் மெதுவா சோழனை திரும்பி பாக்குறாங்க. இவரை நம்பினதுக்கு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல மறுபடியும் எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. இன்னைக்கு நாங்க 2 பேரும் கோர்ட்ல இருக்கப்போ எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கான்ஸ்டபிள் அங்க வந்தாரு. அவர் கூட சோழன் பேசினதை வச்சுதான் இவரு எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சது அப்படின்னு நிலா கோவமா கத்த. ஓகே உனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டது நீயே தானா, உன் வாய் தானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. ஐயோ நான் எதுக்குதான் அவரை பார்த்தேனோ பேசி தொலைச்சேனோங்கிற மாதிரி தலைய கையில தாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு சோழன். பாண்டியன் சோழனை வெறுப்பா பார்த்துட்டு இருக்க அந்த கான்ஸ்டபிள் இவரை பார்த்து சூப்பரா பிளான் பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டடா சோழாங்கிறாரு. அதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு அப்படின்னு நிலா அழுதுட்டு இருக்க ஏதோ சொல்ல தலையை தூக்குறாரு சோழன். பிளான் பண்ணானா புரியலங்கன்றாரு பாண்டி. அன்னைக்கு எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆகாம நான் இதுல இருந்து எஸ்கேப் ஆகி இருக்க முடியும் பாண்டி, அது நடக்காம இருக்க என்கிட்ட ஒரு மாதிரி போலீஸ் கிட்ட ஒரு மாதிரி பேசி இருக்காரு. அந்த போலீஸ் கிட்ட போய் நாங்க லவ்வர்ஸ் எங்களை சேர்த்து வைங்கன்னு கேட்டிருக்காரு அப்படின்னு நிலா சொல்லி நிறுத்த பல்லவன் பாண்டி 2 பேரும் சோழனை வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என்கிட்ட வந்து
நாம கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழின்னு என்னை நம்ப வச்சாருன்னு அப்படின்னு நிலா சொல்லிட்டாள். எல்லாருக்குமே ரொம்ப சங்கடமா இருக்கு. பாண்டி தர்ம சங்கடமா தலையவே குனிஞ்சிக்கிறாரு. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்ன சேரன், டேய் டேய் சோழா, என்னடா இதெல்லாம்? நிலா என்னென்னமோ சொல்லுது, என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு பதட்டமா கேட்க அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. கொஞ்சம் பொறுத்து, அண்ணே நிலாவை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு அதனாலதான் அப்படி பண்ணனேன் அப்படிங்கிறாரு சோழன். இவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமானே அப்படின்னு நிலா கேட்க எல்லாரும் தலை குனிச்சு நிக்கிறாங்க. நான் என்ன மனசோட இருந்தேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையோட ஓடிக்கிட்டு இருக்கேன், அதுல இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனை அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு நிலா சொல்ல சோழன் நிலாவையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருமே ரொம்ப தர்ம சங்கடமா நிக்கிறாங்க. அன்னைக்கு எங்க கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நான் பாட்டுக்கு சென்னை வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் அப்பா அம்மாவும் என்னை தேடி வந்திருப்பாங்க. அவங்க கூட பேசி நானும் அவங்க கூட சேர்ந்திருப்பேன்னு அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழறாங்க அவங்க. இதெல்லாம் நடக்க விடாம தடுத்தது சோழன் தான் அப்படின்னு நிலா விரல நீட்டி குற்றம் சாட்ட அவர் அப்படியே அப்பாவியா ஒன்னும் தெரியாத மாதிரி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே என்ன சொல்றதுன்னு சொல்லவே முடியாத சங்கடத்துல இருக்காங்க. எங்க அப்பா அம்மா என்ன மோசமா நடத்துறாங்களேன்னு வீட்டை விட்டு வந்தா சோழன் என்ன முட்டாளாக்கி கல்யாணமே பண்ணிட்டாரேன்னு அப்படின்னு நிலா சொல்ல நடேசன் சோழனை வெறுப்போட பாக்குறாரு. ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வர்றேன்னு சொல்லி அவருக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சிட்டாரு இல்லைன்னு பைத்திய மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெடிச்சு அழற நிலா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள தேத்திக்கிட்டு, இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஹாஸ்டல் தேடினேன் இல்லைன்னு, அப்போ ஆதார் கார்டு ப்ரூஃப் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் சோழன் கிட்ட என் ஆதார் கார்டு இருந்துச்சு, அதை காட்டி தான் எங்கள் கல்யாணத்தையே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல பாண்டி நடேசன் 2 பேருமே சோழனை வெறிச்சு பார்க்குறாங்க. அவர் பாக்கெட்லேயே ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நான் ஹாஸ்டலா ஏறி இறங்குறத பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்திருக்காருன்னு அப்படின்னு நிலா சொல்ல இப்ப எல்லாருமே திரும்பி சோழனை பாக்குறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பார்த்தும் அவருக்கு உண்மையை சொல்ல தோணல இல்லைன்னு அப்படின்னு நிலா கேட்க எல்லாருமே மறுபடியும் சோழனை பார்க்க, ஐயோ நிலா நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு. ஏன்னு அவர்கிட்ட கேட்டா உன்னை பிடிச்சிருக்கு அதான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்றாரு, இதெல்லாம் ஒரு காரணமானு அப்படின்னு நிலா சொல்ல சோழன் மறுபடியும் தலையை குனிஞ்சிக்க பாண்டி கொலவெறியில் அவரை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாமே அவர் நினைச்ச மாதிரி அவர் விருப்பப்படி தானே நடந்திருக்கு. இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சிருக்காரு, நான் இந்த வீட்டில் தங்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு. அதுக்காக பிளான் பண்ணி என்னை முட்டாளாக்கி ஏமாத்தி இருக்காருன்னு கையில ஒரு ப்ரூஃப் கூட இல்லாம இப்படி வந்து நிக்கிறேன்னு என்னை நானே திட்டிக்கிட்டு இருக்கும் போது கூட அவருக்கு அதை எடுத்து நீட்டணும்னு தோணவே இல்லைன்னு அப்படின்னு நிலா சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியும் வருத்தமா நிக்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே பேச தோணல. என்னோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னு ஸ்டேஷன்ல வச்சு அவர் சொல்ற எல்லா இடத்துலயும் சைன் பண்ணேன். கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா சைன் கேக்குறாங்கன்னு தெரியாம கூட பண்ணனேன்னு இந்த விஷயத்த எவ்வளவு நக்கலா அந்த போலீஸ்காரர்கிட்ட பேசினார்னு தெரியுமாங்கன்னு அப்படின்னு நிலா கேட்க தலையில அடிச்சுக்கிறாரு சோழன். அந்த போலீஸ் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னதால தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாரு, உங்களை அப்படி சொல்ல சொன்னதே நான் தானேங்க சார்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாருன்னு அப்படின்னு நிலா சொல்ல இப்ப சேரனும் சோழனை அருவருப்பா பாக்குறாரு. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டேன்னு எப்படின்னு அவரால் சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்ல முடியுது அப்படின்னு நிலா கேட்க, டேய் 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 என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பயங்கர வெறுப்போடு கேட்கிறாரு சேரன். ஆமாண்ணே, நான் பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினேன், நான் தான் ஒத்துக்கிறேனே அப்படிங்கிறாரு சோழன். இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. தப்பு செய்யறப்பவே அது தப்புன்னு தெரியாதா? அதை ஒத்துக்கிட்டா உத்தமன் ஆயிடலாமா? யாரும் எதுவும் பேசாம சோழனையே பார்த்துக்கிட்டு இருக்க. நான் என்னைக்கு நிலாவை பார்த்தேனோ அன்னைக்கே எனக்கு அவளை பிடிச்சிருச்சு அப்படின்னு சோழன் சொல்ல வெறுப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க நிலா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற வரைக்கும் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. அவங்க நாங்கள் லவ் பண்ணுறதா நினச்சி பேசுனாங்க, அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல எல்லாருமே வெறுப்போம் கோபமாக பார்க்குறாங்க. நடேசன் திட்டுறதுக்கே கையை தூக்குறாரு. பார்த்தீங்களானே எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்களான்னு, யூஸ் பண்ணிக்கிட்டாராம். நான் என்ன பொருளா சண்டை போட்டு வாங்குறதுக்கு அப்படின்னு நிலா கத்த, ஐயோ நிலா இல்லைன்ற மாதிரி சோழன் தலையாட்டிட்டு இருக்காரு. எல்லாருமே மறுபடியும் அவர் பக்கம் திரும்பி வெறுப்போட பார்த்துட்டு இருக்க
இதை இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு. ஒருவேளை நான் டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லி இருந்தா காலம் பூரா இந்த பொய்ய தூக்கி சுமந்திருப்பாரு. ஒவ்வொரு தடவையும் நான் சோழனை நோக்கி 10 ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் என்ன 100 ஸ்டெப் பின்னால தள்ளுறாருன்னு. இப்படி ஒவ்வொரு முறையும் என்ன பிளான் பண்ணி ஏமாத்தி நடத்துறவரோட நான் எப்படின்னு இருப்பேன் அப்படின்னு நிலா கேட்க சேரன் பரிதாபமா பாக்குறாரு. அவரோட நான் ஏன் சேர்ந்து இருக்கணும்? அதான் நான் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டே சொல்றாங்க நிலா. தூ ஃப்ராடு பைய அப்படின்னு தாங்க முடியாத எரிச்சலோட சொல்லிட்டு நடேசன் போயிடுறாரு. போதும்னே, இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல. இன்னைக்கு வேணா இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் இங்க வந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அது எல்லாமே சோழன் கிரியேட் பண்ணதுதான். போலீஸை நம்ப வச்சு என்ன நம்ப வச்சு ஒரு ஃபுல் டிராமாவே நடத்தி அதுல எனக்கே தெரியாம நானும் நடிச்சு ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற நிலா. போதும், இதுக்கு மேல என்னால முடியலன்னு அப்படின்னு கத்திட்டு நிலா டக்குன்னு ரூம் பக்கமா திரும்பிடுறாங்க. நிலா அப்படின்னு சேரன் கூப்பிட்டுட்டு இருக்கவே ரூம்குள்ள போன நிலா படார்னு கதவை அடிச்சு சாத்துறாங்க. உள்ளர வந்தவங்க அழுதுகிட்டே பேக்கை ஓபன் பண்ணி துணி எல்லாத்தையும் உள்ளர எடுத்து வைக்கிறாங்க. டேய் சோழா, டேய் என்னடா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சேரன் பதறாரு. அண்ணே, தப்பா சரியானலாம் எனக்கு தெரியாதுன்னு அப்படிங்கிற சோழன், டேய் பாண்டி, உனக்கு தெரியும் இல்லடா, நிலாவை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சுடா. என்ன மாதிரி இருக்க ஒருத்தனெல்லாம் எப்படிடா ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவா? இப்படி ஏதாவது பிளான் பண்ணாதான்டா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சோழன் அவரை நியாயப்படுத்துறாரு. டேய் அப்படின்னு சேரன் கூப்பிட்டுட்டு இருக்க, அண்ணே அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்லண்ணே. உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு ஒன்னும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரலல்ல அப்படின்னு பல்லவன் கேட்கிறாரு. சேரனும் சோழன் பக்கம் திரும்ப, டேய் எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. அந்த நேரத்துல நான் நிலாவை பத்தி எல்லாம் யோசிக்கல. அப்ப நான் என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு பாக்குறாரு பாண்டி. நிலா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே பேக் பண்றாங்க. அவங்க பேக் பண்ணி முடிச்சாலும் எழுந்திருக்க முடியாம உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா என்னடா பண்ணுவ? உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னு யோசிக்கவே இல்லையா? காலத்துக்கு எப்படிடா அந்த உண்மையை மறைச்சு வாழுவ? நிம்மதியா இருக்க முடியுமாடா உன்னால? அப்படியே அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்தாலும் என்னடா பண்ணி இருக்கணும்? சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கொண்டு போய் சென்னையில விட்டுட்டு உன் விருப்பத்தை சொல்லி இருக்கணும். இன்னைக்கு அந்த பொண்ணுக்காக எல்லா இடத்துலயும் நிக்கிற மாதிரி அன்னைக்கு நின்று இருந்தன்னா நிலாவுக்கே உன்னை பிடிச்சிருக்கு மேடாங்கிறாரு சேரன். கிழிக்கும். அவ என்னை மதிச்சு பேசி கூட இருக்க மாட்டானே. அண்ணே, அந்த நேரத்துல எனக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சுன்னு அதை தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சோழன் சொல்ல, போடா அப்படிங்கிற மாதிரி அலுப்பா திரும்பிக்கிறாரு பாண்டி. நிலா அழுன்னு அழுதுகிட்டே பேக்கோட கைப்பிடிய கையில பிடிக்கிறாங்க. வெளியே நிலா மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில இருந்தா என் வாழ்க்கை அழகா இருக்கும், எல்லாமே மாறிடும். அது மட்டும்தானே என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, எப்படியும் உண்மை ஒரு நாள் தெரியதானேடா போகுது சோழா, அதை நீ யோசிக்கவே இல்லையாடா அப்படின்னு சேரன் கேட்க, ஒரு எல்லாரையும் பார்த்துட்டு அதை நான் யோசிக்கவே இல்லைன்னுங்கிறார் அவரு. எனக்கு அந்த நேரத்துல என்ன தோணுச்சோ அதை தான் நான் செஞ்சேன். அதுக்காக நான் ஒன்னும் நிலாவை கஷ்டப்படுத்தலையே. என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லதானே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே, நீ அவங்க வாழ்க்கைக்குள்ள போகாம இருந்திருந்தா அவங்களே அவங்கள நல்லா பார்த்துருந்துருப்பாங்கன்னு அப்படிங்கிறாரு பல்லவன். டேய் பல்லவா, கடுப்பேத்தாத சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கும் போதே நிலா ரூம் கதவு திறந்துட்டு பையோட வெளியே வர்றாங்க. உடனே இங்க பேசுறத நிறுத்திட்டு, நிலா என்னம்மா பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னு சேரன் கேட்க, அந்த சத்தம் கேட்டு நடேசன் வீட்டுக்குள்ள வேகமா ஓடி வர்றாரு. நிஜமாவே போறியாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே அப்படின்னு நிலா சொல்ல பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாரு சோழன். அடுத்து பல்லவன் பாண்டின்னு எல்லாரையும் பார்த்துட்டு, எனக்கு உங்க யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை. சோழனை பார்க்க கூடாதுன்னு தான் நான் இந்த வீட்டை விட்டே போறேன் அப்படின்னு நிலா சொல்ல, நடேசன் அப்படியே வெறுப்பும் எரிச்சலுமா பிள்ளைய பாக்குறாரு. அவர் இப்பவும் அப்பாவியா முகத்தை வச்சுட்டு பரிதாபமா நிக்கிறாரு. நிலா, நான் அவனை வீட்டை விட்டு துரத்திடுறேம்மா, நீ இருமா இங்க அப்படின்னு நடேசன் உடஞ்ச குரல்ல சொல்றாரு. வேண்டாம் அங்கிள், இனியாவது என் வேலையை பார்த்துக்கிட்டு போறேன். அதுக்காக உங்க எல்லார் மேலேயும் நான் கோவமா இருக்கேன்னு அர்த்தம் இல்ல. உங்க மேலெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்ல. நான் இங்க இருந்த வரைக்கும் நீங்க எல்லாரும் என்ன சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க. உங்க எல்லாரையும் பிடிச்சதாலதான் நான் இங்க இருந்தேனே அப்படின்னு நிலா சொல்ல சொல்ல எல்லாரும் என்ன பேசுறதுன்னு அப்படியே அமைதியா நிக்கிறாங்க.
பாண்டி மட்டும் சோழனை பயங்கரமா முறைக்கிறாரு. சோழன் வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நிக்கிறாரு. ஆனா இதுக்கப்புறமும் நான் உங்க எல்லாரையும் பார்ப்பேன், எல்லார்கிட்டையும் பேசுவேன். இவரை வச்சுதான் நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க பாண்டி தவிப்போட நிலாவையும் கோவத்தோட சோழனையும் மாறி மாறி பாக்குறாரு. அண்ணே, நீங்க எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் நான் நல்லபடியா முடிச்சு கொடுப்பேன். அதுல இருந்தெல்லாம் நான் எஸ்கேப் ஆகவே மாட்டேன். ஆனா இவர் எனக்கு பண்ணின துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சாரு பாருங்க, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சோழனை பார்த்து பயங்கர கோவத்தோட சொல்றாங்க நிலா. பாண்டியும் பல்லவனும் ரொம்பவே சங்கடத்தோட தலை குனிஞ்சு நிக்க நிலா வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நான் வரேனே அப்படின்னு ஒரேட்டை எடுத்து வைக்க நிலா அப்படிங்கிறாரு அவரு. நின்று திரும்பி பார்க்குறாங்க. சொல்கிறத கேளுப்பான்னு அவர் சொல்ல, அண்ணே தயவு செஞ்சு என்ன கிளம்ப வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க அண்ணே. இதே உங்கள் வீட்டு பொண்ணை ஒருத்தன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இருந்தா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா அப்படின்னு நிலா கேட்க அப்படியே அதிர்ச்சியோட நின்னுடுறாரு சேரன். யாருமே எதுவுமே சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் பேச்சு இல்ல. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பொறுக்கித்தனம் தானேன்னு, அது எப்படின்னு அவன் நல்லவனா இருக்க முடியும் அப்படின்னு நிலா கேட்க பல்லவன் அண்ணனை வெறுப்போட பாக்குறாரு. சொல்லுங்கண்ணே, உங்க வீட்டு பொண்ணு ஒருத்தன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இருக்கான். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை அவன் கூட இருக்க சொல்லுவீங்களா அப்படின்னு நிலா கேட்க அப்படியே ஆண் வாய திறந்துட்டு நிக்கிறாரு சேரன். எல்லாரும் தலை குனிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கமா பார்த்துட்டு நிக்க நிலா சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சேரனை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. ஒரு பக்கம் தம்பி, இன்னொரு பக்கம் நிலா. யாரை விட்டு கொடுக்கறது, என்ன பேசுறது அப்படின்னு எதுவுமே புரியாம திகைச்சு போய் நிக்கிறாரு சேரன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.